இப்ப வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு இந்த வசனத்தை பிரித்து காட்டுகிறார். இது நமக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாய் மாறப்போகுது. கர்த்தர் என்ன பயங்கரம் செய்ய முடியும்? கர்த்தர் செய்கிற பயங்கரத்தை என்னால் தாங்க முடியுமா? இதெல்லாம் என்னால் முடியாது. கர்த்தர் ஒரு சுனாமி தராருன்னா அது பயங்கரம், இடி இடிச்சா பயங்கரம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது ஆண்டவரை. நாங்கள் ரொம்ப சாதாரண ஆட்கள், சாஃப்டாக தான் நாங்கள் பேசுவோம், சாஃப்டாக தான் இருப்போம், எங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கும்போது இந்த பயங்கரத்தை அவர் பிரித்து காட்டுறார். இப்போ நான் உங்களுக்கு இந்த பயங்கரம்னா என்னன்னு காட்ட போகிறேன். இந்த பயங்கரம் என்பது என்ன அப்படின்னு காட்டுறேன். முதலாவதாக 3 நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த பயங்கரம்னா என்ன? அது என்னன்னா, முதலாவது, பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யும் காரியங்கள், அது பேர் தான் அதிசயம். ஞாபகம், பரமண்டலத்தில் செய்யறது போல ஏசப்பா ஜெபம் பண்ணார்ல, பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்ப பரமண்டலத்தில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை அப்படியே பூமியில செய்யும் போது அது அதிசயமாய் காணப்படுகிறது. ஸோ முதலாவது பயங்கரம் அதிசயமானவைகளை செய்வது. எப்படின்னு நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும்படியா சொல்லுகின்றேன். பூமியில கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். கரெக்டா? பூமியில ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஒரு தோட்டத்தை உண்டாக்கினாராம். தேவனாகிய கர்த்தர் பூமியில ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். இது ஏதோ நம்ம எழுதப்பட்டதை பார்க்கும்போது புதுசா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த தோட்டம் ஏற்கனவே இருக்கிறது. அதாவது இயேசுவான சொன்ன வார்த்தையின்படி பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது எதுவோ அது பூமியில செய்யும் போதெல்லாம் அது அதிசயமானவைகளை வெளிப்படுத்துகிறது. இப்ப அதுக்கு வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல யோவான் போகும்போது இதை பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறாரு? 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. இப்ப பரலோகத்துல ஒரு பரதீசு இருக்குது, பரலோகத்துல ஒரு ஏதேன் இருக்கிறது, பரலோகத்துல தேவனோட தோட்டம் இருக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அங்கிருந்து அந்த தோட்டத்தை எடுத்து அப்படியே இங்க பூமியிலையும் ஒன்று செய்யறார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பரலோகத்துல செய்யப்படுகிறவைகள் எல்லாம் பூமியில செய்யும் போது அதெல்லாம் அதிசயம். உன் வாழ்க்கையில யோசித்து பாருங்க, இந்த கல்யாணம் நடந்தது ஒரு பெரிய அதிசயம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எப்ப அதிசயமாகிறது? பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படும் போது அதிசயமாய் நினைக்கிறோம். அதிசயமானவை. புரியுதா? இப்ப பரலோகத்தில் ஏதேன் இருந்தது, இங்க பூமியில ஏதேன் உண்டாக்கினார். சரி, 2வது இன்னொன்னு சொல்லுகின்ற, மோசே கிட்ட கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசரிப்பு கூடாரத்தை காட்டினார். எடுத்து வாசிங்க. அதே யாத்திராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இப்ப மோசே கிட்ட என்ன சொல்றாரு? அப்பா, நான் ஏற்கனவே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு மாடல் பண்ணிட்டு அந்த மாடலை காட்டி செய்கிறது, அதெல்லாம் அதிசயம்.
அதுதான் அதிசயம், அதுதான் பயங்கரம். கர்த்தர் செய்கிற பயங்கரம் என்ன? முதலாவது அதிசயமானவைகளை செய்கிறது. அதிசயமானவைகளை செய்யும்போது அவர் ஏற்கனவே செய்ததை மறுபடியும் செய்ய வைக்கிறது. ஏற்கனவே இருந்த ஏதேனை மறுபடி பூமியில ஸ்தாபித்தார். ஏற்கனவே இருந்த ஆலயம், ஆசரிப்பு கூடாரம், அதை மோசைகிட்ட காட்டி இப்படியே செய்ப்பா, இதே மாதிரி நீங்க செய். ஏற்கனவே இருக்கு. நீங்க வெளிப்படுத்தல் எடுத்தா நேரம் இல்லை. பரமண்டலங்கள் இது பரலோகத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. அது எருசலேம், புதிய எருசலேமாக திரும்ப வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும். இப்போ என்னாச்சு? ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் ஏற்கனவே நான் சொல்லுகிற புரியுதா? அதெல்லாம் பூமியில பயங்கரமானவை. அதெல்லாம் பரலோகத்தில் செஞ்சதெல்லாம் பூமியில செய்கிறது. நம்ம இவரை கூட ஆபிரகாமின் கூட எடுக்கலாம். யெகோவா ஈரே, ஆதியாகமம் புஸ்தகம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே பரலோகத்தோட லிங்க் ஆனதெல்லாம் அது அற்புதம், அதிசயங்கள். ஃபர்ஸ்ட் அதிசயம் அதுதான் பயங்கரமான காரியங்கள். எதெல்லாம் நம்ம வீட்டில் கூட நடக்கும், நம்முடைய குடும்பத்தில் நடக்கும், நம்ம படிக்கிற படிப்பில் நடக்கும், வேலையில் நடக்கும். நான் ஒரு நாள் நினச்சதில்லை என் வாழ்க்கையில் நான் வில்லிவாக்கத்துக்கு வருவேன்ட்டு. வில்லிவாக்கம்னா எங்கன்னு தெரியாது எனக்கு. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பொர்சவாக்கத்தில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் திடீரென்று ஒரு நாள் அயனாவரத்தில் நாங்கள் இருந்தோம். அயனாவரத்தில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு வீடு இருக்கு வாங்குறீங்களான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது என் கையில் பைசா இல்லை, ₹1 கூட கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை. நான் பாட்டும் போய் பார்த்தேன். நான் போய் பார்த்தப்ப அந்த வீடு இருந்தது. சரி, கர்த்தர் நமக்கு தரதுன்னா ஏதாவது காசு இருந்தால் தான் வரும் இல்லையா? நம்ம வந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட சரி சாயந்தரம் சொல்கிறேன்ட்டு போயிட்டேன். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் என் பக்கத்தில் வேலை செஞ்ச, என் கூட பக்கத்தில் உட்காந்து வேலை செய்கிற தம்பி வந்து, சார் நீங்கள் இப்படி தான், நீங்கள் எதை பண்ணாலும் ஒன்றுமே எனக்கு தான் இருந்திருக்கு உங்ககிட்ட காசு அப்படின்னு சொல்லி அவன் ₹2000 கொடுத்தான். அந்த காலத்தில் ₹2000 78 நான் சொல்கிறேன். ₹2000 ரொம்ப பெரிய பணம். அவன் ₹1000 கொடுத்தான். சாரி, ₹1000 கொடுத்தான். நான் ஒரு ₹1 போட்டு ₹1100 வாடகை கொடுத்தேன். இது அட்வான்ஸ் கொடுத்து வீடு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டேன். இப்போ பரலோகத்தில் செஞ்ச அதிசயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் என்கிட்ட காசே வரல, என்கிட்ட காசே இல்லை. கடைசி வரைக்கும் காசு இல்லை. 3 மாதம் அக்ரிமெண்ட் போட்டால் காசு இல்லை. அவங்கக்கிட்ட போய் சொன்னேன், ஐயா நீங்கள் அந்த பணத்தையாவது திரும்ப கொடுத்துருங்க, ஏன்னா அது இன்னொருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்தேன், அதையாவது கொடுத்துடலாம். அவங்க அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் நல்லா இருக்குது, நீங்கள் வந்துட்டு போட்டுட்டீங்க, அதனால உங்களுக்கு தான் நான் தருவேன், எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்கன்றாங்க. இது என்னடா வம்பா போச்சு, அப்போ ஃப்ரீயாக கொடுங்க, ஹல்லேலூயா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து 3 மாதத்தை அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த 3 மாதமும் நான் கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று திடீரென்று எங்கள் ஆஃபீஸில் சொன்னான், நான் ஹவுசிங் லோன் கொடுக்க போகிறோன்ட்டு. அப்போ தான் முதல் வருது கவர்மெண்ட்டில், பேங்க்கு, இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாம் ஹவுசிங் லோன் கொடுக்கறதுன்னு டெல்லியில் ஒரு இது போட்டு அப்போ தான் வருது, ஃபஸ்ட்டு டைம் வருது. நான் உடனே அப்படியான்ட்டு கேட்டேன். அவங்க ஆஃபீஸ் சொன்னால், நான் உங்களுக்கு தராமல் யாருக்கு தருது, நாங்கள் தந்துடுறோம், எல்லாம் செஞ்சிடறோன்னு சொல்லி அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் ஒன்றுமே செய்யலை. பைசா வச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன், என் பெருமைக்காக சொல்லலை, இது ஒரு அதிசயம். அமேசிங் கிரேஸ் தான் எங்கள் வீட்டினுடைய பெயர். அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான ஒரு கிருபை. ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் உள்ளே போகிற வரைக்கும் என்கிட்ட எப்போயுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அவர்கிட்ட இருந்துட்டா போதும். அவரு தான் வெறுங்கையாக மாறக்கூடாது. அவர் எல்லாம் வச்சிருக்கிறார், போதும், கர்த்தர் உனக்கு தருவார். வெறும் கையாக நீ முளம் போடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2025 உனக்கு மட்டும் விசுவாச தைரியம் இருந்தால் நீ வெறும் கையில் முளம் போடலாம், வெறும் கையில் முளம் போடலாம், எல்லாம் செய்யலாம்.
நீ பைசா வச்சுட்டு செய்கிறவங்களை காட்டிலும் பைசா இல்லாமல் பணம் இல்லாமல் செய்கிறவர்களுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கும். அதான் அதிசயம், அதான் அதிசயம். உனக்கு அதுதான் கர்த்தர் செஞ்சு காட்டணும். எல்லாம் இருந்துன்னா யார் வேணாலும் செய்யலாம். எதுவுமே இல்லைன்னா நம்ம தான் செய்ய முடியும். விசுவாசிகள் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால இந்த காலை வேளையில இந்த பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது பூமியிலே செய்யப்படுவதாக. நான் காலை அந்த வீட்டை ஒரே ஒரு தடவை வெளியிருந்து பார்த்தேன். ஏன்னா உள்ளே போய் பார்க்குற மாதிரியே இல்லை வீடு. அவ்வளோ மட்டமாக இருந்தது. 3-4 மாடெல்லாம் முன்னால் கட்டியிருந்தது. எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அது எப்படி கட்டணும்னு காட்டி அன்னைக்கு சொன்னார். அப்போ நான் ஊழியக்காரன் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனால் கர்த்தர் சொன்ன இந்த வீட்டை இந்தியா முழுவதும் இந்த அட்ரஸை நான் பிரஸ்தாபப்படுத்துவோம் முன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இது நடக்கும்னு நான் நினச்சேன். அது நடந்தது. இந்தியா முழுவதும் இருக்கிற மிஷன் ஸ்தாபனங்கள் மத்தியில் இந்த அட்ரஸ் கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் இதை பிரஸ்தாபப்படுத்துற ஒண்ணுமே இல்லைங்க. நீ எந்த அளவு நம்புறியோ அந்த அளவு ஒரு வீரியம் உண்டாகுது, ஒரு சக்தி பிறக்குது, ஒரு கிருபை உண்டாகுது. நீங்க நம்பிக்கையே விட்டுறீங்க. உங்க நம்பிக்கை தான் உங்க அதிசயங்களை நீங்க பார்க்க முடியும், கண்ணால பார்க்க முடியும், எல்லாவற்றையும் சந்தித்து ஜெயிக்க முடியும். எதாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் நீங்க எடுத்துக்கோங்க சேலஞ்ச். யாருடைய உதவி இதுக்கு தேவையே கிடையாது. உங்க இருதயத்தின் தைரியம் தான். விசுவாசத்தை அறிக்கைடுங்க. எஸ் பாரு, நான் ஜெயிச்சு பார்க்குறேன். இந்த விஷயம் கஷ்டம்தான், இது முடியாது போலதான் இருக்குது. இல்லை நான் ஜெயிச்சிடறேன் பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. எதிர்வினை ஆற்றி பாருங்க. உங்களால முடியாதுன்னு பிசாசு சொல்லுவான். முதல் இது அவன் தான் சொல்லுவான், இதெல்லாம் உன்னால முடியாது, உன்னால முடியாது. எங்க வீட்டிலேயே எங்க உறவினர்கள் எல்லாம் சொன்னாங்க, நீ எங்க இதெல்லாம் வாங்குறது, உங்ககிட்ட ஒரு பைசா கிடையாது, நீ எதையுமே புத்திசாலியா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. புத்திசாலியா இருந்தவங்க எல்லாம் வாங்குறதுக்கு மேல கர்த்தர் என்ன வாங்க வச்சார், ஏதோ செய்ய வைத்தார். ஏன் நான் சொல்ல வருகிறேன்னா, விசுவாசம் ஒண்ணுதான் இன்வெஸ்ட்மெண்ட். வெறும் கையில மழை போடுற தைரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அசாதாரணமா இருக்கணும். அந்த தைரியம் உங்களுக்கு இந்த காலை வேளையில கத்த தரணும். ரைட்டா? ஓகே, அடுத்ததுக்குள்ள போகலாம். இப்ப பரமண்டலில் செய்யப்படுவது பூமியில செய்யற காரியம்லாம் அதிசயம் என்று சொன்னேன். இப்ப அடுத்த பயங்கரம் என்ன தெரியுமா? பூமியில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து உதவுகிற காரியம், கர்த்தர் நம்ம மத்தியில இருந்து செய்கிற காரியம்லாம் அற்புதம். நல்ல கவனிங்க. இந்த அற்புதங்கள் நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஊர்ல கல்யாணத்துல திராட்சை ரசம் இல்லை. இயேசு செய்த முதல் அற்புதம் என்ன நடந்தது? பூமியில கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம காரியத்தை உபயோகப்படுத்தி அவர் அற்புதத்தை செய்வார். புரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் பரலோகத்தில் செய்யப்பட்டதெல்லாம் இங்க கிடைச்சிடும். பரலோகத்தில் உங்களுக்கு வீடு கட்டிட்டா போதும், இங்க வீடு வந்துடும். கரெக்டா? அது இல்லாம நீங்க பாட்டு நீங்களா இங்க கட்டினா அது நடக்காது, வேலைக்கு ஆகாது. அங்க கட்டணும். அதுதான் அதிசயம். அற்புதங்கள் எப்படின்னா, கானான் ஊர்ல கர்த்தர் அந்த திராட்சை ரசத்தை தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதே போல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சமுத்திரம் பிளக்கிறதை எடுத்து பாருங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கர்த்தர் எந்த வேலையும் செய்யல. உன்கிட்ட இருக்கிற கையை நிட்டு கோலை நிட்டு உன்கிட்ட இருக்கிறதை வைத்து அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன்கிட்ட இருக்கு. அப்ப நீ வேலை செய்யணும். நீ வேலை செய்ய வைப்பார் அவர். நீ வலைய போடுன்னு சொல்லுவார். இல்லை அதெல்லாம் முடியாது, நான் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா அது கீழ்ப்படியாமை ஆயிடும், அது வேலைக்கு ஆகாது. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய அற்புதம். உங்க வீட்டில் தெரிஞ்ச காரியங்கள் நடக்கணும்னா
அற்புதங்கள் நடக்கணும்னா நீ வேலை செஞ்சாகும். நீ சில காரியங்களை நீ உதவிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியத்தை நீ செஞ்சே ஆகணும். அவர் சொல்லுவார், நீ வலையை மறுபடியும் போடு. இல்லை ஆண்டவரே, நான் எனக்கு தெரியாத, நான் பார்க்காத டாக்டர் இல்லை, நான் செய்யாத வைத்தியம் இல்லை, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கர்த்தர் சொல்லுவார், அதெல்லாம் முடியாதுமா, அதெல்லாம் நடக்காது. நான் சொல்கிறேன், வலையை போடு, வலையை போடு. அதுவரை இல்லாத மீன்கள் வந்து அந்த வலையை நோக்கி வர வைப்பார் கர்த்தர். அதுதான் அற்புதம். அற்புதம் என்பது உன்னுடைய செயல்பாடு இருக்கணும். அதான் பயங்கரம். உன் வீட்டில் அற்புதங்கள் நடக்கணும்னா நீ செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உன் காரியத்தில் கர்த்தர் செயல்களை எதிர்பார்ப்பார். அவர் கரெக்டாக செய்வார். இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் நடக்கும்னு சொல்லி கொடுப்பார். இதுதான் நமக்கு வருகிற ஆலோசனைகள், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை. தாவீது வந்து போய் கோலியாத்தை சந்தித்த போது தாவீது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். சவுல் ஒரு ஆலோசனை கொடுத்தான். சவுல் என்ன ஆலோசனை கொடுத்தான்? சாதாரணமாக இருக்கிற போல ஒரு பெரிய வால் தரேன், இது தரேன், வெட்டி அவன் கழுத்தை வெட்டுறதுக்கு நீ ட்ரை பண்ணு, அவன் அப்படி திமிருவான், டக்குன்னு கழுத்தை வெட்டிடு அப்படின்னு அவன் யுத்த சம்பந்தமான ஆலோசனைகளை கொடுத்துருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, அவன் உன்னை நெஞ்சில் குத்துறான்னு வச்சுக்கோயேன், உன் நெஞ்சு மூடி இருந்துச்சுன்னா பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். கர்த்தர் என்ன ஆலோசனை சொன்னார்? டேய், இதெல்லாம் வேணாடா, தூக்கி போட்டுட்டு நான் சொல்கிறத கேளு. வேற ஒருத்தர் நான் அந்த இடத்துல திகைச்சு நிற்போம். ஆனால் தாவீது அதை கீழ்ப்படிந்தான். பாருங்க, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். நீ கடற்கரை ஓரமாக அந்த மணல் பங்கான பகுதிக்கு போ, ஒரு நல்ல கூழாங்கல்ல தச்சுக்கோ, கூழாங்கல் எடுத்துக்கோ. தாவீதுக்கு தெரியாது கோலியாத் இந்த கல்லை அடித்தால் சாவானா என்று தாவீதுக்கு தெரியாது. ஆனால் தாவீது தெரிந்ததெல்லாம், என் தேவன் என்னை மகிமைப்படாமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. நான் யுத்தத்தில் இருக்கேன், எனக்கு தெரிந்தது ரெண்டு தான். ஒன்று சவுலுடைய வாழ்க்கை பாதை, இன்னொன்று கர்த்தர் கொடுக்கிற சத்தம். உன் வாழ்க்கையில் இது வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா காரியத்திலும் வரும். இந்த வீட்டுக்கு போகலாமா, அந்த வீட்டுக்கு போகலாமான்னு வரும். கர்த்தருடைய சத்தம் கரெக்டாக வரும், கரெக்டாக வரும். உன்னை தெரிந்தெடுத்து வழி நடத்துவார். இந்த காரியத்தை இப்படி செய்ய என்று சொல்லுவார். நம்ம இல்லை அதெல்லாம் முடியாது, இப்படி போனால் எங்கள் மாமா சொன்னார், இப்படி போனால் இதெல்லாம் கிடைக்கும், நிறைய கிடைக்கும், நம்ம போய் தான் மாட்டிக்குவோம். ஒருவேளை தாவீது சவுலுடைய ஆலோசனை கேட்டு தான் என்ன ஆயிருக்கும்? அவனும் சட்னியாக இருப்பான் இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோம். கர்த்தருடைய சத்தம் ஏற்புடையதாகவே இல்லை. 5 கூழாங்கல் எடுத்துட்டு வா, நீ நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. நீ வெறும் கையா இருந்த பரவாயில்ல, அதை பற்றி கவலையே இல்லை. உனக்கு ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கோப்பா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். கர்த்தருடைய சத்தம் சொல்லுகின்றது, வெறும் 5 கூழாங்கலோட நீ வா, நான் யுத்தத்தை மேற்கொள்ள வைக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை நீ இந்த நாட்களில், இந்த வருடங்களில் சந்தித்தா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுப்பார். கர்த்தர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். உலகத்தின் ஆலோசனைகள் எப்பொழுதுமே டெக்னிக்கலாக இருக்கும், டெக்னிக்கலாக இருக்கும். இது இருந்தால் தாங்க அது கிடைக்கும், அது இருந்தால் தாங்க இது கிடைக்கும். நிறைய பேர் இந்த காலத்தில் இதான் சொல்லிட்டு கிடக்குறாங்க. இது எதுவும் வேணாங்க, எதுவும் வேணாம். மேலேருந்து ஒரு சத்தம் வர்றது கேட்டுக்கோயேன். அது மேலேருந்து வருகிற சத்தம் உனக்கு வெறும் கூழாங்கல்லே வேலையை முடிச்சிடும். 5 கூழாங்கலை கொண்டு உனக்கு முன்பாக இருக்க கோலியாத்தை கீழே விழ செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அதை பிடிச்சிக்கோங்க, அந்த சத்தத்தை பிடிச்சிக்கோங்க. சரி, இயேசுவோடு கூட பயணித்து கொண்டிருந்த சீஷர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? திடீரென்று 5000 பேருக்கு போஷிக்க வேண்டும். ஷார்ட்டாக சொல்கிறேன், 5000 பேருக்கு போஷிக்க வேண்டும் என்ற உடனே
கொஞ்சம் அறிவாளி சில சீஷர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இது 200 பணத்துக்கு வாங்கலாமா, 300 பணத்துக்கு வாங்கலாமா, அந்த ஹோட்டலில் கிடைக்குமா, இந்த டீ கடையில் கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்கும், பண்ணு கிடைக்குமா, சப்பாத்தி கிடைக்குமா, பரோட்டா கிடைக்குமா, அது கிடைக்குமா, எல்லாம் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உலகத்தின் காரியங்க. நீ உலகத்தின் காரியம்னா சுத்த விட்டுருவாங்க, உடனே சுத்த விட்டுருவாங்க. ஆனா ஒரே ஒரு நல்ல காரியம், அவன் போய் இயேசுகிட்ட சொல்றான், இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான். எடுத்து வாசிங்க, அதை வாசிங்க. எங்க இருக்கு? யோவான் 6:10-11 வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். ஆமென். இப்ப 12 பேரும் பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 12 பேரும் 5000 பேரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சில நேரங்களில் பணமே இல்லாம கல்யாணம் நடத்துற நிறைய பேர் இருக்காங்க. நல்லா சாட்சி சொல்ல முடியும். நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். பைசா இல்லாம கல்யாணத்தை நடத்தி முடித்தவர்கள் இருக்காங்க. பிரச்சனையை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 12 சீஷர்களும் 5000 பேருக்கு சாப்பாடு போடுறது எப்படி? 5000 பேருக்கு சாப்பாடு போடணும்னா எத்தனை ரொட்டி வேணும், எத்தனை துண்டு வேணும், இதையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்திரேயுக்கு மட்டும் ஒரு ஐடியா கிடைக்குது. அந்திரேயா என்ன பண்ணிக்கிட்டான், இயேசுபாட்ட சொல்றான், எல்லாத்தையும் சொல்லிடுவான் போல இருக்கு. அவன் அழகா இயேசுபாட்ட சொல்றான், இங்க ஒரு பையன் இருக்கிறான், ஆனால் அவங்ககிட்ட வெறும் 5 அப்பம் 2, அது 5 வாக்குவாதுமை அப்பமும் 2 மீன் தான் இருக்குது. அது நெத்திலி மீனா அல்லது பெரிய மீனா தெரியல, ஆனால் 2 மீன் தான் இருக்குது. 2 மீன் தான் இருக்குது. இந்த 7 பொருளை சொல்றான். அப்ப ஏசப்பா சொல்றாரு, இப்ப வார்த்தை வெளியே வருது பாருங்க, நீ எல்லாரும் உட்கார வைன்ற தைரியமா, எல்லாரும் போய் உட்கார வை, எல்லாரும் உட்கார வை. வார்த்தை ஒன்னிடத்துல வருவது அற்புதம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். நீ போய் உட்கார வை. சீஷர்கள் சொல்றாங்க, உட்காருங்கப்பா. எப்படி உட்காருறது? சாப்பிட வரும்பா, வரும், உட்காரு. சிபிஎம்லாம் என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சுட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துவாங்க. உட்காந்து எல்லாரும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு சாப்பாடு வர்றதுக்கு வந்தால் வரும், வராட்டும் வராது, சொல்ல முடியாது. சில நேரங்களில் அங்கே ஒயிட் ரைஸ் போட்டு வெறும் சாம்பார் செய்ய முடியல, காசு இல்லை அப்படின்னு ரசம் போட்ட சிபிஎம்லாம் இருக்குது. இப்போல்லாம் இல்லை, அந்த காலத்தில் உண்மையாய் ஊழியர் செய்யும்போது அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு நான் சொல்ல வருகிறேன்னா, அந்த சீஷர்கள் அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பித்தார்கள். அந்த சீஷர்கள் வார்த்தையை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. யோசித்து பாருங்க, வார்த்தை இப்ப கிரியை செய்யுது. இயேசுவானவர் 5 அப்பத்தை பிட்டுறாரு பாருங்க, புட்டு 5000 பேருக்கு குறைஞ்சபட்சம் 25000 தடவை புட்டுருக்கு. 5 அப்பம் ஒருத்தர் சாப்பிட்ருக்கான்னு என்ன இருக்கும், 25000 பீஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் பெஸ்ட் பிரியாணி மேக்கர். இல்லையா? எல்லாத்தையும் பகுத்து கொடுத்துருக்காரு பாருங்க, ஜம்முனி. எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். சாட்சி என்ன தெரியுமா, அவர் அத்தனை பேரும் சாப்பிட்ட பிறகு மீதியான துணிக்கை 12 கூடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா வாரி இறைச்சிருக்காங்க. எவ்வளவு முடியும் சாப்பிட்டு, ஒன்னால முடிஞ்சாலும் சாப்பிடியா? அவர்கள் பணத்தினால இதை அச்சீவ் பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையினால் அச்சீவ் பண்ணாங்க. நல்ல இந்த காலையில் உங்களுக்கு ஒரு அருமையான கிருபையான வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையை கர்த்தர் சொல்லுகின்றார், நீ உன் கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. இதுதான் பயங்கரம். இதை பார்த்த உடனே சீஷர்கள் அப்படியே பயங்கரம், இது என்ன பயங்கரமா இருக்கு. சீஷர்கள் 2 இடத்துல மிரண்டுட்டாங்க. ஒன்று இந்த சாப்பாடு, இன்னொன்று கடல்ல போகும்போது அந்த இறைச்சல்ல அவர் அமைதலாய் இரு என்று சொன்ன உடனே கடல் அமைதலாய் இருந்தபோது அவர்கள் மறந்துட்டாங்க. இது என்னது, இது காற்றும் கடலும் இப்படி அவர் சொல்ற கை தூக்குனா அப்படியே இறங்குது. இப்படின்னா 2 இடத்துல அசந்துட்டாங்க. ஸோ கர்த்தர் உன் வாழ்க்கையில வார்த்தையினால அதிசயமாய் அற்புதங்களை செய்கிறவர். இதுதான் உன் வாழ்க்கையில அற்புதம். இதுதான் பயங்கரம்.
நினையாத காரியம் நடக்கும். கர்த்தர் தான் எதிர்பார்த்த பூமியில் அவர் உன் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு உன் விசுவாசம் தான் வேணும். அவர் செய்ய விரும்புவார், விசுவாசம் வேணும். நமக்கு விசுவாசம் இருந்தால் தான் அது நடக்கும். அடுத்தது மூன்றாவது ஒன்றை நான் சொல்லி முடிச்சிடறேன். முதலாவது, பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது பூமியில் செய்தால் அது அதிசயமாய் மாறுகிறது. ரெண்டாவது, பூமியில் கர்த்தர் நம்ம கூட இருந்து செய்கிற காரியங்கள்லாம் அது அற்புதமாக இருக்கிறது. மூன்றாவது, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இறங்கும் போது பயங்கரமான காரியம் நடக்கும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இறங்கணும். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இறங்கும் போது பயங்கரமானதெல்லாம் நடக்கும். நீ நினைக்காததெல்லாம் நடக்கும். ஒரு சில நேரங்களில் நாம் நினையாத காரியம், கிதியோனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிதியோன் நினைக்கவே இல்லை நான் ஒரு நாள் தலைவனாவேன், நான் என்னுடைய மக்களை எல்லாரையும் வழி நடத்துவேன், நியாயாதிபதியாக இருப்பேன், நான் அமோனியர்களையும் பெலிஸ்தேரையும் வீழ்த்துவேன் என்று நினைக்கவே இல்லை. வெறும் பாத்திரத்தை, இது மண்பாண்டத்தை வைத்து கொண்டு ஜெயிச்சிட்டான். ஏன் இப்படியாச்சு? இதுதான் பயங்கரம். கர்த்தர் உன்மேல் இறங்குகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா கிதியோன் நியாயாதிபதிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் எடுத்து பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து, கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார். நல்லா கவனிங்க. ஒன்று பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது, ஒன்று அந்த பயங்கரம். ரெண்டாவது, கர்த்தர் உன் கூட இருந்து செய்கிறது, அவர் எக்ஸ்டர்னலாக செய்கிறது. மூன்றாவது, கர்த்தர் உன் கூட உள்ள வர்றது, உனக்குள்ளே இறங்கி அவர் பயங்கரமானதை செய்வார். அந்த கூட இப்போ கிதியோனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவி அவன் மேலே இறங்கினபடினால அவன் மண்பாண்டத்தை உடைத்தானா. எல்லாரும் அடி அடி நடிச்சாங்க. எங்க அடுத்த அதிகாரம் 7:20 வாசிச்சு பாருங்களேன். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு, பார்த்தவங்க எல்லாம் செதறி ஓடினாங்களா. ஒரு வேலை செய்யல. வார்த்தை செயல்படும். நீ வார்த்தையை நம்பி இறங்கணும். வார்த்தை உன்னை கைட் பண்ணுது. கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அப்ப கர்த்தருடைய ஆவி இறங்குது. ரெண்டாவது, அதே மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா மரியாள் இடத்துல ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்து பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பரிசுத்த ஆவி உன்மேல வரும். மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவி இறங்கினது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வித்தியாசமான ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்களுடைய செய்கைகள் வேற ஆயிடுச்சு. அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. யாருடைய இடத்துல எல்லாம் கர்த்தர் இறங்குகிறாரோ அது வித்தியாசமா மாறிடும். அப்ப 3 விதமான நிலைகளை நான் சொன்னேன். ஒன்று, பரலோகத்தில் செய்யப்படுகிறது, பூமியில் நடக்கும். ரெண்டாவது, கர்த்தர் நம்முடையதை வைத்து வேலை செய்கிறது. நம்முடைய வரையை போடுன்றது, கையை நீட்டுன்றது, கோலை நீட்டுன்னு வர கர்த்தர் செய்து காட்டுவார். நம்ம கையில் இருக்கிற ஏதாவது ஒன்றை கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அதன் மூலம் அற்புதங்கள் நடக்கும். மூன்றாவது, கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வந்து இம்பாசிபிள் எல்லாம் பாசிபிளாக மாற்றுறது. அவர் அதை செய்து காட்டுகிறவராக இருக்கார். மரியாளுக்கு செய்தார் இல்லையா, அது மாதிரி. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நமக்கு பயங்கரமானவைகள் நடக்கிறது. கர்த்தர் உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் அர்த்தம், கர்த்தர் உன் வாழ்க்கையில், உன் வீட்டில்
ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அதிசயமானதை காட்ட போகிறார். அவருடைய ஃபோட்டோ ஃப்ரேம் உன் வீட்டில் நடக்கும், உன் குடும்பத்தில், உன் எதிர்காலத்தில் நடக்கும். கர்த்தர் ஒருவேளை உன்னை தலையாய் மாற்றணும்னு நினைக்கிறார், உன்னை உயர்த்தணும்னு நினைக்கிறார். உன்னால் இதெல்லாம் முடியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற, கர்த்தர் எல்லாவற்றிலும் அவருடைய ஆவி இறங்க ஆரம்பிக்கும். அவருடைய ஆவி இறங்கும். மரியாளுக்கு தெரியாது நான் லீடர் ஆவேன்னு, மரியாளுக்கு தெரியவே தெரியாது. நான் எல்லா சபைகளுக்கும் இப்போ லட்சமான பேர் மரியாள்ட்டு கிடக்குறாங்க, அந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு நாள் இப்படி தலைவியாய் மாறுவேன், நான் ஒரு நாள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மாறப்போறேன் தெரியவே தெரியாது. காரணம் கர்த்தருடைய ஆவி இறங்குகிறது. கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு அந்த கிருபையை நம்ம மேலே ஊற்றுவாராங்க. நமக்காய் வைத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் தம்முடைய கிரியை நிரூபணம் செய்வார். ஆமென். இந்த வருஷம் நடக்க போகிற காரியத்தை குறித்து நான் பத்திரிகையில் போடலை, ஏன்னா நிறைய பேர் போடுறாங்க, அப்புறம் பல விதமான இருந்ததுனால நான் அதை செய்யலை. சபைக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் என்ன நடக்க போகுது என்று. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நடக்க போகுது என்ன, அது மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லிடுறேன். கர்த்தர் எனக்கு தந்ததை நான் வெளிப்படுத்துகிறேன், அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தேவையில்லை. புதிய ஆண்டு 2025 நடக்க போவது என்ன? முதலாவதாக இந்த ஆண்டு ஒரு குழப்பமான ஆண்டாக இருக்கிறது. எல்லாமே குழப்பமான சூழ்நிலையாக தான் தெரிகிறது. தேசங்களுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, வீடுகளுக்குள்ளே, ஒவ்வொருத்தருடைய வேலையில் எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் தெரிகிறது. குழப்பமான ஒரு ஆண்டுக்குள்ளே தான் நம்ம இந்த ஆண்டு பிரவேசிக்கிறோம். அதனால் பல விதமான பிரச்சனைகள் வரலாம். சில அரசியல் தலைவர்கள் வியாதி, மரணம் இப்படி இந்திய அரசியலில் சில நெருக்கடிகளே உண்டாகும். எப்படி நடக்கும்னு தெரியல, அப்படிப்பட்ட சில காரியங்கள் தெரியுது. அதே போல் சில ஆட்சிகள் கலைக்கப்படும், தேர்தல் வருவது கூட தெரியுது. அந்த இடங்கள்ல அல்லது பொதுவாகவே இருக்கலாம். தேர்தலின் ஆண்டு கூட இருக்கு. இந்த இதுலயே பல விதத்தில் குழப்பமாக இருக்கு. அதாவது தலைவர்கள் ஒரு சரியான முடிவுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை கட்டமைப்புக்குள்ளே இந்த ஆண்டு வருது. இந்த ஆண்டு ஒரு குழப்பமான ஆண்டு. அதனால வீடுகளில், மற்ற இடங்களில் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே. கோபம், மூர்க்கம், சண்டை, தண்ணீரினால் அழிவு என்று ஒரு பல இடங்களில் இந்தியாவில் ஒரு கலவரமான ஒரு நிலையாக இருக்கும். பல இடங்களில் கோபத்தினால, மூர்க்கத்தினால வெட்டிக்கிறது, இதை செய்கிறது, அதை செய்கிறது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் இதில் தான் வருது. இப்போயே ஆரம்பிச்சு பாருங்கள், பல இடங்களில் இவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட தினம் பேப்பரில் யாரோ ஒரு கற்பழிப்பு, ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் போலீஸ் வச்செல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு போலீஸாக போட முடியும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அப்போ ஓவரால் இந்த காரியங்களில் ஒரு தேசம் முழுவதும் ஒரு குழப்பம். ஒவ்வொருத்தனுக்குள்ள ஒரு பிசாசு பிடிச்சி ஆடுறான். அதுதான் காரணம். அதனால் இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். மொழி மற்றும் ஜாதி கலவரங்கள் அதிகம் இருக்கும். சபைகள் இன்னும் துணிகரமான பாவங்களில் ஈடுபடுவார்கள். சபைக்குள்ளேயே பிரச்சனைகள் அதிகமாகும். சபைகளுக்குள்ளே அதிகமான பாவங்கள் ஈடுபடுவார்கள். போதகர்கள் சபை சொத்துக்களை பாதுகாக்க அரசியல்வாதிகளை நாடுவார்கள். சபைக்குள்ள அரசியல் கட்சிகள் நுழையும் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சபைக்குள்ளேயே டிஎம்கே கொடி ஏற்றுவாங்க. அப்படியெல்லாம் காலம் வரப்போகுது. இப்பயே நீங்கள் ரெடியாக இருக்கணும். நம்மெல்லாம் சபைக்குள்ளேயே வந்துடுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க. இப்போ ஜாதியை வச்சு இப்போ அந்த செயலுத்திரலாம் ஓடுது. இப்போ அது கொஞ்ச நாள் ஆகி கட்சியாக மாறிடும். நான் இவர் மாம்பழம், நீ ரெட்டை இலை அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும். நிலைமை வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஓகேவா? வேதத்துக்கு பயந்து வாழும் கூட்டம் சபைக்குள்ள
தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரிந்து ஒரு தனி கொள்ளுவார். வாலிபர்களின் ஆவிக்குரிய வளர்ச்சி குறையும். இந்த வருஷம் ரொம்ப குறைஞ்சிடும். வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் வருதுன்ட்டு சொல்றதெல்லாம் சும்மா, நிறைய இடங்கள் இல்லை. ஏன்னா வாலிபர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க யாரும் இல்லை சபையில். வாலிபர்களை நம்ம சந்திக்க அல்லது அவர்களோடு கூட அவர்களை மேட்ச் பண்ணுறதுக்கு சபை ரொம்ப தூரம் போயிடுச்சு. வெஸ்டர்ன் இங்கிலாந்து போன யூகே போன்ற பெரிய நாடுகளில் வாலிபர்கள் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 46% சொல்லியிருக்காங்க எங்களுக்கு கடவுளே இல்லைன்ட்டு. எந்த மதமும் இல்லைன்ற கோட்பாடுக்குள்ளே வர்றாங்க. காரணம் என்ன? சபை பதில் சொல்ல தவறிவிட்டது. சபை அவர்களுக்கு ஏற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தவறிவிட்டது. இந்த நிலை இந்தியாவுக்கும் வருது. நம்ம எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை ரொம்ப வீக்காக போயிட்டு இருக்கு. கர்த்தர் இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மற்றபடி கர்த்தரை நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.